ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி சூளையை தருணம் செய்து வருகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாள் ஒன்று வருகிறது, சமயம் ஒன்று வருகிறது. கர்த்தராகிய தேவன் என்னை விடுதலைக்கு சாட்சியாக, அற்புதத்துக்கு சாட்சியாக, ஆசீர்வாதத்துக்கு சாட்சியாக என்னை நிறுத்துகிறார் என்று விசுவாசியுங்கள். நம்பிக்கையை விட்டு விடாதே, கர்த்தரிடத்தில் தைரியமாயிரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விடுதலை பெற்றவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக கர்த்தருடைய சமூகத்திலே தங்கள் நாவுகளை திறந்தார்கள், தங்கள் சாட்சிகளை ஊருக்கெல்லாம் சொன்னார்கள். ஒரு சிலர் ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்தும் இயேசுவின் அற்புதத்தை சொல்வதற்கு முடியாதவர்களாக திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரால் அற்புதத்தை பெற்றேன் என்று சாட்சி பெற்ற அத்தனை பேரும் ஆமென் சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் 6000 பிசாசு அவனுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு அவனை விடுதலை ஆக்கினார். ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான், இயேசு என்னை விடுதலை ஆக்கினார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். தெக்கப்போலி எங்கு போய் ஆண்டவராகிய இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொன்னார். கிடைச்ச மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன், உம்மோடு வர விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. இது மாதிரி ஒரு சிலாக்கியம் எங்கே கிடைக்கும்? இப்படி ஒரு பாக்கியம் எங்கே கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா? சாட்சிய தைரியமா சொல்லுங்க. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார்.